சிலோபலத்தில் இருக்கின்ற ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவருக்கு இவ்வளவு பெரிய கட்சியில பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் உங்களால் கொடுத்திருக்கு. வேற எந்த கட்சியிலாவது கிடைக்குமா? இன்றைக்கு திமுக கட்சி குடும்ப கட்சி ஆகிவிட்டது. அது கட்சியில கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில முதலாளியும் மாறி மாறி வருவாங்க. முதல்ல திரு கருணாநிதி இருந்தாரு, பிறகு இப்ப ஸ்டாலின் வந்திருக்காரு, பிறகு உதயநிதி வர்றதுக்கு துடிக்கிறாரு. உண்மைதானே? நல்லா சத்தமா சொல்லணும். எடப்பாடியில் போடுற சத்தம் திரு ஸ்டாலினுக்கு போய் கேட்கணும். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த தேர்தலோட குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டை சுரண்டி பிழிக்கும் ஒரு குடும்பத்திற்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல். தமிழ்நாட்டை சொல்லுங்க, தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கும் தேர்தல். ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி குடும்பத்திற்கு மூடு விழா நடக்கின்ற தேர்தல். ஏன் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டுமா? இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு விசுவாசமாக உழைத்தவர்களுக்கு, மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள் எவராக இருந்தாலும் இந்த பதவிக்கு வர முடியும். இது அண்ணா திமுக. திமுக அப்படி அல்ல, அது குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. அண்ணா திமுக மக்களுக்காக இருக்கின்ற கட்சி.